Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த HP 2-in-1 லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்களா வழக்கம் போல லேப்டாப் மட்டும் எடுத்துட்டோம். உள்ள இருக்க பென் எடுக்க மறந்துட்டோம். பாக்ஸில் இருந்த கண்டென்ட் இதுதான். டச் பென், லேப்டாப் பவர் கேபிள், சார்ஜர். வாங்க ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். HP சீல்டு டேப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப்போட போர்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தோம்னா சார்ஜிங் போர்ட், USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. SD கார்டு போடுறதுக்கு கார்டு ரீடர் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தோம்னா எடுத்தோடனே ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர் வென்டிலேஷன் கண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தோம்னா இது கிடையாது, லேண்ட் போர்ட் கிடையாது. லேண்ட் போர்ட் வேணுன்னா C டைப் டு லேண்ட் கன்வெர்ட்டர் வாங்கி போட்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் லேப்டாப் ஓப்பன் பண்ணோம். நம்ம டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே வந்து 14 inch டச் டிஸ்பிளே, ஃபுல் HD. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேமரா பார்த்தோம்னா பார்த்தீங்களா, லெனோவோலேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க ஷட்டர் கேமராவை. ரொம்ப நாளாக ஷட்டர் கேமரா கொடுக்காம வந்தாங்க, காப்பி அடிச்சிட்டாங்க. லெனோவில் காப்பி ரைட் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் அப்போ கீபோர்டு பார்த்தோம்னா கீபோர்டு வந்து பேக் லைட்டோடு வருது. பேக் லைட் ஆன் ஆஃப்க்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பட்டன் எல்லா இதுலேயும் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இவங்க டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க பவர் பட்டனில். அடுத்து பார்த்தோம்னா எமோஜிஸுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க.
என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க இந்த மாடலில். அதுக்கடுத்து மற்ற கீஸ்லாம் பார்த்தோம்னா நார்மலாக எப்பயும் உள்ள கீஸ் தான். டச் பேட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பட்டன்ஸ் இல்லாமல் ஒரே சர்ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. ப்ராசர் i7 அதுக்குரிய லோகோ. கிராஃபிக்ஸ் வந்து இதில் இன்டெலோட ஐரிஷ் டிஃபால்ட் கிராஃபிக்ஸ் இருக்குது. மாடல் நம்பர் இங்கே பவிலியன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஹெச்பி லேப்டாப் எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, வாரண்டி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி. இதில் அது ஒட்டலை, ஆனால் பின்னாடி ஒட்டியிருக்காங்க. இது வந்து விண்டோஸ் 11 ஒரிஜினலோட வருது. ஒரிஜினல் லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எம்எஸ் ஆஃபீஸும் ஒரிஜினல் வருது. இது வந்து நம்ம லாகின் பண்ணோம்னா மட்டும்தான் அது நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே லாகின் பண்ணணும். இல்லை அப்படின்னா இது ஒரிஜினல் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. அவுட்லுக் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பான முறையில் லாகின் பண்ணணும். இவ்வளோ நேரம் இதை 2-in-1 லேப்டாப்னு சொன்னோமே, அது எதனால் சொன்னோம்னா இதை லேப்டாப் வந்து இப்படி திருப்பிக்கலாம், இப்படி திருப்பி டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி வச்சுட்டு வீட்டில் உங்கள் பசங்க படம் பார்க்கணுன்னு நினச்சாங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் படத்தை ஓட்டி விட்டுறலாம். சரி, லேப்டாப் கொஞ்சம் நேரம் அப்படியே இப்படி ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்து நம்ம அதோட டச் பென்னை பற்றி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.